செட்டியார் அவர்களையும், துணைத் தலைவர் திரு ஆர் அண்ணாமலை லானா நாவண்ணா கூனாலானா பானாலானா காசி செட்டியார் அவர்களையும், கல்லல் திரு பானாலானா சரவண செட்டியார் அவர்களையும், திரு எஸ்.டி. சுப்பிரமணியம் செட்டியார் அவர்கள் தலைவர் திருச்சி நகரத்தார் சங்கம், திரு ஆர் வைரவன் செட்டியார் அவர்கள் தலைவர் மதுரை நகரத்தார் சங்கம், திரு பி.எல். மோகன் செட்டியார் அவர்கள் தலைவர் சேலம் நகரத்தார் சங்கம். விளக்கேற்றி வையுங்கள், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகிற நாட்கள் எல்லாம் நல்லபடியாய் அமையட்டும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க திருமதி விசாலாட்சி மிட்டானி ஆட்சி அவர்களையும், திருமதி ஆனந்தவள்ளி அண்ணாமலை ஆட்சி அவர்களையும், திருமதி நாச்சால் ரவி ராமசாமி ஆட்சி அவர்களையும், திருமதி செல்லம்மை பட்டியப்பன் ஆட்சி அவர்களையும், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பெருமைக்கும் பேரன்புக்கும் உடைய பாராளுமன்ற உறுப்பினர் என் அன்புக்கினிய திரு கார்த்திகை சிதம்பரம் அவர்களே, கல்லர் இருந்த முத்துமாணிக்கம் பல சரவணன் அவர்களே, இந்த மண்டபத்தை முன்பும் இப்பொழுதும் நிர்வாகம் செய்வதற்கு பெரிய உதவியாக இருந்த தத்துவம் ராய்ச்சியார் அவர்களே மற்றும் மதுரை நகரத்தார் சங்க தலைவர் திரு வைரவன் அவர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவுக்கு ரொம்ப மிகவும் பொருத்தமானவர் நம்முடைய இந்தியவர். எந்த நேரமும் சுறுசுறுப்பு, அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி இருக்கும் பொழுது நம்முடைய மணிமண்டலத்தை கூட ஒப்புக்கொண்டது ஒரு பெரிய பாராளுமன்றம் நடக்க இருக்கின்றது. அதற்கு உள்ள தயாரிப்பு செய்தியுள்ள நேரங்களில் கூட நம்மளுக்காக நேரம் நோக்கி இங்கே வந்தது மிகவும் சிறப்புடையது. இப்பொழுது எதிர்பார்க்கிறேன் 2008 நான் லயன்ஸ் ரீஜனல் சேர்மனாக இருக்கும்போது எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக அப்பொழுது மிக பெரிய கூட்டம் கையெழுத்து யாரையும் வரக்கூடாது, எட்டு மணிக்கு ஆரம்பமாக சொன்னாங்க. முதலையே எனக்கு அனுமதி சொல்லிட்டாரு. ரொம்ப டைம் நம்ம லயன்ஸில் சும்மா எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அனைத்து செப்பாக இருக்கணும். அந்த அளவில் அவர்களை அங்கே வாழ்த்துறை வாழ்ந்தார் பேச அழைக்கும் பொழுது மிக சிறப்பாக இந்தியா இந்திய சூழ்நிலை இருக்கின்றது, அதனுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்கின்றது, அந்த அளவிலே நமது இந்தியா மிக சிறப்பாக இருக்கின்றது, ஜனநாயகம் நிறைந்து இருக்கின்றது, இன்னும் ஜனநாயக முறையில் நடக்க வேண்டும் என்று அப்பொழுது சொன்னார்கள். இப்பொழுது இன்னும் கூட அந்த ஜனநாயகம் அதிகமாக தேவைப்படுறார்கள். அப்பொழுதே சொன்னார்கள்.
ஒரு ஸ்பீக்கராக ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ராமச்சந்திரன் இப்போ டிவியில் ரொம்ப பிரபலமாக இருக்காரு. ராமச்சந்திரன் அவரை சொல்லணும். அப்போவே துண்டை மேடையில் சொன்னார், நான் உங்கள் பேச்சுக்கு அப்புறம் என் பேச்சுனா எடுக்கூடாது தேவைக்கு அவங்களே ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. அப்படி ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் சுறுசுறுப்பானவர் அவர் நம்மளுடைய அன்புக்கு நம்ம தகுந்த வைத்தது நமக்கெல்லாம் மிக பெருமை உடையதாக என்பதை சொல்லி அவரை வருகிறவரை வரவேற்று அவரை நன்றி. தமிழ்நாடை திரும்பி பார்க்க வைத்து 10 ரூபாய்க்கு உணவு கொடுக்கின்ற கல்லன் தொழில் அதிபர் திரு பானராம சரவணன் அண்ணா அவர்களை டைனிங் ஹாலை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. மணிமண்டல திருவிழாவுக்கு என்னை அன்போடு அழைத்து வந்திருக்கும் தலைவர் திரு திட்டாணி அவர்களே, துணைத் தலைவர் திரு ஆர் அண்ணாமலை அவர்களே, டைனிங் ஹாலை திறந்து வைத்த சகோதரர் சரவணன் அவர்களே, மலேசியாவிலிருந்து சிறப்படைப்பாளராக வந்திருக்கும் ஆர்கிடெக்ட் காசி அவர்களே, எஸ்பி சுப்பிரமணியம் அவர்களே, திரு பைரவன் அவர்களே, மோகன் அவர்களே, பிசி வைரவன் அவர்களே, பி நாகப்பன் அவர்களே, எம்ஆர் ராமநாதன் அவர்களே, அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சமுதாய நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கோயில் திருமணியாக இருந்தாலும் சரி, பொதுக்காரியங்களாக இருந்தாலும் சரி, சமுதாய நலத்தினங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் முன்னோடியாக சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய சமுதாய பணிகள் மூலமாகத்தான் இந்த பகுதியிலும் செழிப்பாக இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். காலங்காலமாக உங்களுடைய கொடையால் தான் பல நல்ல காரியங்கள் இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறைதான், மற்ற ஊரில் போய் வர்த்தகம் பண்றோம், மற்ற ஊரில் போய் பெரிய அளவில் வர்த்தகம் பண்ணி பெரிய அளவில் தொழில் இருப்பவர்களாக இந்த பகுதியை சார்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெற்றி அடைகிறார். ஆனால் ஊருக்கு என்று வரும் பொழுது கும்பாபிஷேகம், கோயில் நல்ல காரியம் அப்படின்னு ஞானத்தோடு நிறுத்திக்கிறோமே தவிர இந்த பகுதியை எவ்வளவோ பெரிய தொழிலதிபர்கள் நம்ம பகுதியை சார்ந்தவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டில் போய் வெற்றி அடைந்திருந்தாலும் தொழிலை இந்த பகுதியிலே ஆரம்பிக்காமல் இருப்பது எனக்கு பெரிய வருத்தத்தை. எனக்கு இங்க இருக்கிற காம்படிட்டிவ் வச்சு இங்க இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் நல்லா புரியும். ஆனால் இதை விட சிரமமான பகுதிகளில் எல்லாம் போய் தொழிலை செய்து வெற்றி அடைந்தவர்கள் இந்த பகுதியிலும் வந்து முதலீடை செய்ய வேண்டும் என்பதுதான். நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தை கூட்டினாலும் இனிமேல் எப்படி முதலீட்டை இந்த பகுதியில் கொண்டு வருவது, இந்த பகுதியில எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குவது முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நன்கொடையோடு இல்லாமல் வர்த்தக ரீதியாகவும் இனிமேல் நாம் பிறந்த பூமியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பணியோடு கேட்டு உங்களுடைய பணி சிறக்கட்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2 நாட்கள் நமக்கு எல்லாருக்கும் எங்களது பணி 22-25 நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இது ஒரு சிறு எப்போதும் போல இந்த டீம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். வேற ஒன்றும் மாற்றாக்கள் ஒன்றும் தெரியல, ஒன்றும் செய்யலை, நாங்களும் போய் போயிட்டே இருக்கோம். இதில் வந்து மணிமண்டபம் ஒரு சின்னமாக இருந்தது. இதோட சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன், வேற ஒன்றும் இல்லை. விளக்கவுரைங்கிறது நான் என்னுடைய என்ன கதை சொல்ல நினைச்சாருங்க. இது சின்னமாக ஆரம்பிச்ச கதை தான், இது வேற ஒன்றும் இல்லை. இது பண்ணும்போது திருவாளர் பழனிப்பன் அவர்களும் சுவாமிநாதன் அவர்களும் நாங்கள் முதல்ல நினைவாக கட்டித்தரோம். இது உபயோகமாக இருக்கு, இது உபயோகத்துக்கு கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பண்ணும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க நாங்கள் லைனில் இருப்போம் பயன்படுறாங்க. சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பார்ப்போம். அப்புறம் அதுக்கு தேவையான உபகரணங்கள், அந்த சமையல் குளம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து வரும்போது வெளிநபர்கள் வந்து நாங்கள் வாங்குற மாதிரி இருந்தது. முதல்ல நாங்கள் சந்தித்தது ஒரு என்னென்ன நாங்கள் குடும்பத்தாரை சந்தித்தோம். அவர்கள் உடனே எந்த மறுபேச்சும் சொல்லாமல் உடனே நிதி உதவி செய்தார்கள். அதற்கு முன்பு காசியன் அவர்களை சந்தித்தோம். அவர்களும் எந்த மறுப்பு சொல்லாமல் நன்றாக செய்ய வேண்டும். நான் தான் முதலில் இது ஒரு அச்சாரம் விட்டேன். எனக்கு இது நல்லா பெரிய நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவருடைய அறிவுரையும் பொருள் உதவியும் ரொம்ப நன்றாக எங்களுக்கு கொடுத்தாங்க. மலேசியாவிலேருந்து எப்போ வந்தாலும் சரி அவங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போவாங்க. மலேசியா வந்து எப்போதுமே நீங்கள் நல்லா பேச முடியாதவே நீங்கள் பேசுறதுல நல்லா வல்லவா இருக்கீங்க, வாங்க போவோம் அப்படின்னு. ஏன்னா நான் அடிக்கடி வீட்டில் போய் சொல்லிட்டு வெளியே போயிடுவேன். நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு எங்கே போகிறேன்னு தெரியாது, வீட்டுக்கே தெரியாது. அது மாதிரி நல்லா பேசுறது நீங்கள் வல்லவர், நீங்கள் வாங்கன்னு அவர் நம்ம தூண்டுவதாக இருந்து என்னை தூண்டி விட்டாரு. அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாரையுமே ஒவ்வொரு நண்பர்களையும் சொல்ல போனால் நான் மருதாச்சலம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் எனக்கு யாருமே தெரியாது. போனோம்னா அவருடைய அன்பு வந்து ஈர்த்து எங்களுக்கு உடனே நாங்கள் ரொம்ப வச்சுக்கீங்க அப்படின்னாங்க. அப்படி ஒவ்வொரு நண்பரும் நான் பேர் நிறைய குறிப்பிடலாம், அதுக்குன்னே தனியாக பண்ணலாம். வாங்க அந்த மாதிரி ஏற்பட்டது தான் இருக்கு. அதுவும் தேதி குறிப்பிடாமல் அப்படியே ஓடிட்டு, அதுவும் நம்ம பள்ளிமனை ஒரு குறிப்பு வரைஞ்சிட்டு அந்த குறிப்புனால ரொம்ப சீக்கிரமா இது முடிவடைந்தது. இத்தனை தேதிக்குள்ள பண்ணணும் அப்படின்னு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணாரு. இந்த மண்டபத்திற்கு இதுவரை 4 கல்யாணங்கள் இது பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இதுவரை 70 பண்ணியிருக்காங்க. முதல் புக்கிங் பிப்ரவரி 2ஆம் தேதி பண்ணிட்டு தான் நாங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணோம். அனைத்துக்குமே பொருளாதார பழனிசார் தான் காரணம். விளையாட்டு பொருளாதார போட்டு கடைசி என்ன சொல்றாரு, பணம் இல்லை அப்படின்றாரு. முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுத்துருவாரு. நாங்களே எவ்வளவு உருவ முடியுமோ உருவிடுவோம். அது பணம் இல்லைன்னு நீ பாட்டுக்கு சொல்ற செய்ய தைரியமா பண்ணினேன். அந்த கல்லூரி பக்கம் போயிட்டு வர்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு தம்பி ஐயப்பா வருவாங்க, வந்தவங்க கூட கூட்டிட்டு போய் எல்லாரையும் பார்த்து நான் பார்க்காதவரெல்லாம் கல்லூரி வந்து பணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் சில பேரை சந்திச்சேன். அந்த மாதிரி சாசாட்சி இருந்தாங்க, அவங்களாம் லண்டன்ல இருந்தாங்க, அவங்களாம் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம தஞ்சாவூர் போனேன், திருநாகர் தம்பி உடனே நீங்கள் அமர்ந்திருக்கும் அந்த நாற்காலி எல்லாம் அவங்க உடனே சாங்ஷன் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. பழனிமலை இருந்தாலே அவங்க கூட்டியாந்தேன், நீ செஞ்சுட்ட நல்ல வேலைக்கு. இப்படித்தான் ஒவ்வொருத்தையும் எந்த வச்சிருக்கே தெரியல. நாகதாரி வேறுன்னு சொல்லுவாங்க, பாம்பு கண்டா அதை வாங்கி விழுந்துருமா. நீ பேசுனோடனே நாகாச்சு நாகமாச்சு 50,000 தரேன், நாங்கள் 3,00,000 கொடுத்தாரு. நீ என்ன பேசுறப்போ அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைவடைந்தது தான் இந்த கட்டடம். பழனிமலை முயற்சி நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். உங்களுடைய உதவிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கட்டடத்தை முழுமையடை செய்திருக்கிறது. இதற்கு எங்களுக்கு பெரும் ஆதரவு கொடுத்த அனைத்து நகரத்தார்களுக்கும் அனைத்து பங்காளிகளுக்கும் இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த முன்னாடி இந்த கட்டடத்தை நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க முன்னாடி யாராவது செஞ்சிருந்தாலும் அவங்க கேட்கும் போது மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. என்னுடைய சொந்தக்காரர் எனக்கு வேண்டியவர் அவர் என்ன சொன்னார்னா, என்ன வேண்டிய நிலக்கதவை எடுக்கிறீங்களே
பின்னாடி வச்சுட்டாங்க. அது அவங்களுக்கு வருத்தம். என்னப்பா இருக்கு அவங்க மற்றதெல்லாம் பார்த்துட்டு எங்க பேரை முன்னாடி வச்சுட்டு நல்ல வேலைக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கையை கொடுத்து பாராட்டி ரொம்ப தெரிவிச்சார். அவங்க 5 நபர்களுக்கும் கேஆர் பழனியப்பண்ணன், நாகப்பண்ணன், ராமநாதன், கணபதி, பி.என். மெய்யப்பன் அவங்க 5 பேருக்கும் நாம் கண்டிப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடத்தை அவங்க பெருமைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவங்க எனக்கு அச்சாரம் பெற்றவர்கள், அதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் நம்ம காசியன். தப்ப காசியன் இதுக்கு முதல் காரணம். ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். நாங்கள் நிறைய பேரை நம்ம கூப்பிடும் போது பங்காளிகள் மட்டும்தான் பேசணும், பங்காளிகள் மட்டும்தான் கூப்பிடணும்னு போட்டிருந்தோம். அது நம்ம பங்காளிகள் தான். அது மெட்ராஸில் EMC பழனியப்பன் தலைவராக இருந்தார். அடுத்தது மதுரையில் நம்ம வைரவன் தலைவராக இருக்கிறார்கள். சேலத்தில் பி.எல். மோகன் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். இப்போ எல்லாருமே இப்போ பிரசன்ட் தலைவர் SP சுப்பிரமணியன் வந்துட்டு இருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் நம்ம பங்காளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பங்காளிகளை சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதை நம்மளோட எண்ணம். அதே மாதிரி எல்லாரும் நல்லா ஆதரவு தெரிவிச்சாங்க. வைரவனா ரொம்ப தைரியம்னாங்க. உடனே ஏன்னா சில இடங்களில் சொல்றேன், சில இடங்கள் விட்டு போய் சில பேர் விட்டு போட்டுருக்காங்க. 5 லட்ச ரூபா நான் தர இருக்கு, நீங்க ஒன்றும் இல்லை கடற்கரை பாவை இல்லை. அது அந்த கல்லுப்பக்கம் போனேன், நமக்கே தெரியல. தெற்கு வட்டையில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன டேப் பண்ணாமல் இருக்கோம், போடாமல் இருக்கோம். அந்த மாதிரி வைரவனே ஒரு தைரியம் கொடுத்தாங்க. மோகன் ரவி வீரப்பன் வர சொன்னாங்க. உடனே ரவி வீரப்பன் வர முடியல, அப்படிங்களான்னு போயிட்டாங்க. இருந்தாலும் மோகன் அண்ணே நீ கொடுத்து மோகன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அனைவருக்கும் எங்களோட நிர்வாகம் கடமைப்பட்டிருக்கிறது. நகரத்தார் வைரவங்கள் நகரத்தார் சார்பாக நான் எல்லா பாதகத்திற்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறது. நன்றியை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். கோவில் தலைவர் அவர்களே, அந்த ஆட்சியமாக அனைவருக்கும் காலை வணக்கம். கிட்டத்தட்ட 120 குடி இருக்கிறோம். நாகத்தார் கோவிலை 16 பெரிய கோவில் இருக்கிறது. பல ஊரில் சிங்கப்பூரை சேர்ந்து நான் வைரம் கோயிலுக்கு 50 வருஷமாக வரப்போகிறேன். மலேசியாவில் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சில எங்க பங்காளிகள் அந்த ஐயாக்களுடைய எங்க வயல்கள் இருக்கார்கள். அவங்கெல்லாம் எங்களுக்கு ஐயாக்களுடைய நாங்கள் காரைக்குடி வைரம் கோயில் பிள்ளையார் வகுப்பு பல திட்டத்துக்கு நன்கொடை கேட்பார்கள். நான் பல வைரம் கோயில் நன்கொடை கொடுத்திருக்கிறேன். ஏகாப்பதற்கு மண்டபம் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் பண்ணது உண்டு. அப்புறம் ஒரு சமயம் நாகப்பண்ணன் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு நடை எனக்கு கூப்பிட்டு பேசினார்கள். இங்கே பல பேர் கோவிலுக்கு டிவோட்டிஸ் வர்றார்கள். அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, ரோடில் சமைக்கிறார்கள், பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு கட்டடம் கட்டலாம்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு ஷீட் போடுறதுக்கு செலவுக்கு வேணும் என்று கேட்டார்கள். நான் அப்போ சொன்னேன், ஷீட் போடாதீங்க, கான்கிரீட் போடுங்க, கட்டடத்தை பெர்மனண்டாக ஆக்கிடுவோம் அப்படின்னு. இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். நான் படிக்க வந்தது டெல்லியிலே ஆர்கிடெக்சர். நம்ம நாகத்தார் சமுதாயத்தில் நான் தான் முதல்ல ஆர்கிடெக்டாக படித்தேன். அதனால் கட்டட அனுபவம் இருக்கிறது.
சொன்னேன், கான்கிரீட் போட்டுருக்காங்க, அதுக்கு செலவு கூட வரும்னால நான் அப்பவே சொன்னேன், நான் தர்றேன் பண்ணுங்க அப்படிங்க. கட்டடத்தை கட்டி பிடிச்சிட்டு திறப்பு விழாவுக்காக அப்படினால வர முடியவில்லை. நான் பல நேரம் அதுக்கப்புறம் வரும்போது இந்த கட்டடம் சாத்தியே எனக்கு கூட்டு போட்டு நான் 2-3 நட சொன்னேன், கட்டடத்தை கட்டிட்டோம், அதை ஏன் திறந்து கட்டணம் யூஸுக்கு ஏன் நம்ம பண்ணலை அப்படின்ட்டு பல பேருக்கு சொன்னேன். பல வருஷமா ஒன்றும் தெரியலை. அப்புறம் போன வருஷம் ராயபுரம் பள்ளியில் எங்களை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் டைனிங் ஹால் கட்ட போகிறோம், இந்த மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னாங்க. ராயபுரம் பள்ளியில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குழந்தைகள் கோவில் பிள்ளையார் கோவிலை எடுத்து திருப்பி மண்டபம் கட்டணும், அதனால் பழக்கம் இருக்கிறது. அவர் எடுத்து பண்ணாக்க பண்ணிடுவாங்க என்ற தைரியத்தில் நான் பண உதவி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பள்ளிப்படுத்த ஆரம்பிக்க சொல்லி எனக்கு தெரிஞ்ச 4 ஆலோசனைகளையும் கொடுத்து அவர் கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டாரு. 1 மாதத்துக்கு முன்னாடி நான் காரைக்குடியில் இருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ சொன்னாங்க, அதை தேடி வச்சுக்கிட்டோம், நீங்கள் கண்டிப்பாக வர வேணும் அப்படின்னாங்க. நான் வர்றேன் அப்படின்னு. அதனால் இந்த திறப்பு விழாவுக்கு இவ்வளவு தூரம் எல்லாரும் முயற்சி எடுத்து வைரன் கோயில் கமிட்டியும் எல்லாம் ஆதரவு வச்சு இவ்வளவு தூரம் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா இது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு கோவிலே 3 மண்டபம் இருக்கிறது அபூர்வம் தான். நீங்க உங்களுக்கு 3 ஹால் இருக்கு, எல்லா ஹாலுமே பெரிய ஹால். என்னோட வேண்டுகோளை 2-3 சொல்றேன். நான் பிசினஸ் சொல்லுவேன், ஒரு லாரி வாங்கினாக்க அதுக்கு டிரைவர் இருக்கணும், அட்டெண்டர் இருக்கணும். லாரி 8 மணி நேரம் ரோட்ல இருக்கணும். நம்ம லாரியை வாங்கிட்டு மாசத்துக்கு ஒரு தடவை உபயோகப்படுத்தினா லாரி வாங்க வேண்டிய தேவையே இல்லை, அதுக்கு வாடகை. இப்போ நம்ம 3 மண்டபம் பண்ணதுக்கு அப்புறம் அதை மீன் பார்க்கறதுக்கு ஒரு குழு நீங்க நியமிக்கணும், அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுல இருக்கிற நிகழ்ச்சிகளில் வருமானத்தை கூட்டணும். ஒரு வருஷத்துக்கு மூர்த்த நாளில் ஒரு 50-60 நாள் தான் வரும். மற்ற நிகழ்ச்சியை நம்ம சேர்த்துக்கினா 100 நிகழ்ச்சிக்கு மேலே வராது. பாக்கி 200 நாள் 250 நாள் இருக்கிறனால ஆரம்பத்தில் என்ன நினைச்சோமோ, இந்த வர்ற டிவோட்டிஸுக்கு நம்ம சௌரியம் பண்ணத்தான் வேணும். அதை ஓப்பன் பண்ணி நாமினல் ரேட்ல அவங்களுக்கு உபயோகப்படுத்துறதுல இது ஒரு தர்ம செயல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணாக்க அது சிறப்பாக இருக்கும். எனக்கு எப்பவுமே நம்ம மலேசியாவில் பல சேவை பண்ணவங்க கோவில் கட்டுறதும் தர்மம் பண்றதும் மனிதனுக்கு உதவுவதற்கான வீதியிலே அவங்க நின்று சமைக்கிறதோ ரெஸ்ட் பண்ணுறதோ பாத்ரூம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. நகர சமுதாயம் உலகம் பூரா பல தர்மம் பண்ணுது. இந்த தர்மத்தை நம்ம கூட்டிக்கிட்டு தான் இருக்கோம். யாராருக்கு உதவுதோ அது நம்ம முடிஞ்ச உதவியை பண்ண வேண்டும். நான் பள்ளிப்படுத்த சொன்னேன், இதை கட்டிட்டோம், இன்னுமே அடுத்த திட்டத்தில் மேல ஒரு ஃப்ளோர் கட்டினா ஏன் முடியாது அப்படின்ட்டு நான் கேட்டேன். இதை போல முடிப்பப்பா அப்படின்னா இதை முடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்ங்கிறது என்னுடைய ஆலோசனையை நான் சொல்லிடுவேன். நான் ஒரு யோசனையோட சொல்றேன். மேல அடுத்த திட்டத்துல கூடிய சீக்கிரம் பண்ணாலும் சரி, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துல பண்ணாலும் சரி, மேல நம்மளால 14 ரூம் பண்ண முடியும். அதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த 14 ரூமை
செட்டியாருக்கு ஆர்கிடெக்சரே ஒரு பெரிய நம்ம தூணும் வாசலும் திண்ணையும் எல்லாம் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஐயாக்காரர்கள் பர்மாவிலேருந்து தேடி போனாந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பார்க்குற கட்டணத்தை பார்த்தா அந்த நாகத்தாரோட அடையாளமே இல்லாமல் பல கட்டணம் கட்டுறாரு. இங்கே கட்டிருக்க புது மண்டபம் அந்த நாகத்தார் இருக்கு. இந்த மண்டபத்துக்கும் அதை பண்ண வேணும் அப்படிங்கிறது என்னோட ஆலோசனை. அதற்கும் ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறேன். இதை எப்படி நாகத்தார் இதில் திருப்பி மாற்றலாம் என்று ஒரு படம் போட்டு வச்சிருக்கிறேன். இதை 18 முடிஞ்சதை பண்ணுவோம். அதுக்கு எப்படி பணம் திறக்கிறது என்று நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். 16 ரூமுக்கு 5 லட்சம் நம்ம சேர்த்தாக்க 36 பேர்த்த நம்ம வசூல் பண்ணாக்க 1.8 crores வசூல் பண்ண முடியும். 180 லட்சத்துல நான் போட்டுக்கிட்ட திட்டம் முடிச்சிடலாம் என்று என்னோட திட்டம். அப்படி வைரம் கோவில் இந்த திட்டத்துக்கு நீங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த 36ல நான் ஒரு ஆளா இருந்து இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க தயார். அதோட நன்றி எல்லாருக்கும். வந்து திறப்பு விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வைரம் கோயில் கமிட்டிக்கு இவ்வளவு தூரம் சீக்கிரமாக இந்த மண்டபத்தை கட்டி நிர்வாகம் பார்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. வைரவருடைய மணிமண்டப திறப்பு விழாவுக்கு வந்திருக்கின்ற நம்முடைய பங்காளிகள், நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள், மேனாள் தலைவர்கள், நிர்வாகத்தினர், ஈசி மெம்பர், பொதுக்குழு மெம்பர், நம்முடைய நகரத்தாருடைய செய்திகளை உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஆசிரியர்கள், உங்களை எல்லாம் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது. அதே போல நம்முடைய விழாவிலே டைனிங் ஹாலை திறந்து வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய கல்லல் படைத்த வல்லல் நம்முடைய பங்காளி சரவணன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சொத்து பாதுகாவலர் நம்முடைய தலைவர் திட்டாணி அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வழங்குகிறது, வாழ்த்துகிறது. அந்த சொத்தை பற்றி பின்னாடி நான் விரிவாக பேசுகின்றேன். வைரவம் கோயிலுடைய நிர்வாகத்திலே இருக்கின்ற அன்பு பங்காளி உதவி தலைவர் ஆர் அண்ணாமலை அவர்களே, செயலாளர் ரவி ராமசாமி அவர்களே, பொருளாளர் அண்ணன் பழனியப்ப செட்டியார் அவர்களே, அன்பு பங்காளி எஸ் சுவாமிநாதன் அவர்களே, உங்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, பாராட்டுகிறது. இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் நாராயணன் அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என்னோடு மதுரையிலிருந்து படித்து வந்திருக்கின்ற எங்கள் நகரத்தார் சங்கத்தினுடைய மேலாள் செயலாளர் வி டி கண்ணன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் பாராட்டுகிறது.
என்னோடு வாழ்த்துறை வழங்க இங்கே வந்திருக்கின்ற தத்தோ காசி செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வழங்குகிறது. அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அவசியம் மதுரையினுடைய நகரத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு சிறிய விண்ணப்பத்தை இந்த இடத்திலே உங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற சேலம் நகரத்தாருடைய சங்கத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் மோகன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது. இன்னொருத்தரை வாழ்த்துவதற்கு போட்டிருந்தாங்க. சென்னைவாழ் வைரவ கோயிலுடைய தலைவராக இஎம்சி பழனியப்ப செட்டியார் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மிக பிரமாண்டமாக சென்னையிலே சென்னைவாழ் வைரவ கோயில் நகரத்தார் அமைப்பு என்ற அமைப்பிலே அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு வாழ்த்துறைக்காக சென்னை வர சொல்லியிருந்தார்கள். பிரமாண்டமான கூட்டம் 1300 நம்முடைய பங்காளிகள் சென்னையிலே 1300 மெம்பர்கள் இருக்கின்றார்கள். மிக அருமையாக அந்த விழாவை ஏற்பாடு செய்து திருவத்தியூரிலே இருந்தார்கள். நம்முடைய பங்காளி விஸ்வநாதன் கூட அங்கே இருந்தார்கள். அவர்கள் இன்று வருவதாக நான் எதிர்பார்த்தேன். என்ன என்று தெரியவில்லை. இந்த அருமையான மண்டபத்தை கட்டி கொடுத்திருக்கின்ற 2012, 2015 பருவ காலத்தில் உள்ள நிர்வாகிகளை நான் வணங்குகின்றேன். இந்த மணிமண்டபம் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு அதை சிறப்பான முறையிலே கட்டி கொடுத்த நம்முடைய பொருளாளர் பழனியப்ப செட்டியார், நம்முடைய முதல் இணை செயலாளர் SSC சுவாமிநாதன் செட்டியார் அவர்களை வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். மணிமண்டபம் மிக அருமை, வாழ்த்துக்கள். 2012, 2015 நிர்வாகத்தினுடைய தலைவர் KR பழனியப்ப செட்டியார், கூழாங்குறிச்சி, வளையப்பட்டி PE வைரவன் செட்டியார், கோணாச்சிறுவயல் அன்பு நண்பர் நாகப்ப செட்டியார், நடராஜபுரம் நம்முடைய பங்காளி MR ராமநாதன் செட்டியார், சொக்கலிங்கம்புதூர் அன்பு தலைவர் PL வில்லியப்ப செட்டியார் அவர்களை இந்த நேரத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். தத்தோ காசி செட்டியார் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 2015ஆவது ஆண்டு யாத்திரைகள் தங்குவதற்காக இந்த மண்டபம் கட்டப்பட்டது. தற்போது அனைத்து வசதிகளுடன் இது விரிவாக்கம் செய்யப்பட்டு மிக அருமையாக, அதாவது பழனியப்பட்டி எங்கேயாரும் நீங்க போன்ல கூப்பிட்டாலும் நான் மணிமண்டபத்தில் இருப்போம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஈடுபாட்டோடு எந்த வேலையுமே நாம் ஒரு ஈடுபாட்டோடு செய்தால் அது வெற்றியாக முடியும். நான் அது மதுரையிலேயே அனுபவிச்சிருக்கேன். அவருடைய பெருமுயற்சி, SS சுவாமிநாதன் அவருடைய பெருமுயற்சி, சில நண்பர்களை சேர்த்து கொண்டு இந்த மணிமண்டபத்தை அழகாக சிறப்பாக கட்டி முடித்திருக்கின்றார்கள். பெருமைக்குரியது. அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் பாராட்டுகிறது, வணங்குகிறது. கடைசி நேரத்திலே நம்முடைய செயலாளர் ரவி அவர்கள் களத்திலே இறங்கி வெற்றி பெற்றார்கள். இந்த வேகம் முன்னாடி இருந்தால் இன்றும் அண்ணன் சொன்னது போல மேலே 16 32 அறைகள் கூட கட்டியிருக்கிறார்கள். அறைகள் கொடுப்பதற்கு நகரத்தார் பெருமக்கள் அதிகமாக வருகின்றார்கள். பெரிய ஹால் கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மதுரையிலே நான் எந்த வாட்ஸ்அப்லையும் போடவில்லை. 2வது தளத்திலே 10 AC ரூம் கட்டுகிறேன் என்று சொன்னேன். மறுநாளே 10 நகரத்தார்கள் அதற்குள்ள பணத்தை ICICI பேங்க் அனுப்பிவிட்டார்கள். கட்டணம் கட்டுவது என்பது நம்முடைய மனதிலே இப்பொழுது அண்ணன் சொன்னது மாதிரி அவர்கள் பணத்தை வரைந்து கொண்டு வந்து விட்டார்கள். அந்த 2வது மாடி கட்டுவதற்கு நம்முடைய மேனாள் தலைவர் KR மீனாட்சிந்தரன் நம்மளுடைய மதுரை விடுதிக்கு பெரிய உதவி. கம்ப்ளீட் இந்த விடுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் தங்க மாட்டீங்க, நம்ம நகர விடுதிக்கு தான் வருவீங்க. அந்த அளவுக்கு 3 ஸ்டார் 5 ஸ்டார் தோற்கும் அது மாதிரி கட்டி கொடுத்தார்கள். எனக்கு ஒரு வழிகாட்டியாக KR மீனாட்சிந்தரன் இருந்தார்கள் என்பது இந்த சபையிலே கோடிட்டு காட்டுகின்றேன். கடைசி நேரத்திலே ரவி வந்தாலும் அது வெற்றியோடு முடித்து கொடுத்திருக்கின்றார். அவரை போலவே நம்மளுடைய கல்லல் ஐயப்பன் அவர்கள், அதே மாதிரி நம்மளுடைய செந்தில் அவர்கள் கடைசி நேரத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக அழகாக இந்த வளாகத்தை மிக அருமையாக
வைரவர் வளாகம் வந்ததிலிருந்தே நம்முடைய வருமானம் சிறப்பாக இருக்கிறது. நான் வைரவர்களுடைய அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய மெம்பராக இருப்பதால், நானும் அவங்க அதிகப்படி சிதம்பரமும் இருப்பதால் அவங்களுடைய வரவு செலவை பார்க்கும் பொழுது வைரவ வளாகம் நமக்கு வந்ததிலிருந்தே ஒரு நல்ல கணிசமான ஒரு கூட்டலை, நான் தொகையை சொல்லக்கூடாது, ஒரு சபையிலே நமக்கு அது பெருமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு சிறிய வேண்டுகோளை நான் இந்த சபையிலே வைக்கின்றேன். நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் 60, 70, 80 எல்லாம் நம்முடைய வைரவங்கோடிலே செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். வைரவ வளாகத்தை பார்த்தாலே அந்த இடத்திலே நாம் நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு ஆபாவாக எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே நம்மளுடைய பங்காளிகளுக்கு நீங்கள் அந்த வருகின்ற அந்த வாடகையை குறைவாக குறைக்க வேண்டும் என்று ஒரு சிறிய வேண்டுகோளை உங்களிடம் நான் வைக்கின்றேன். மதுரையிலே நீங்க கேட்பீங்க, மதுரையிலே நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பீங்க. மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே நம்முடைய திருமண மண்டபம் அமைந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு 45 ரூபாய், மெம்பருக்கு 10,000. இதுதான் மதுரையினுடைய நடைமுறை. நீங்கள் கண்டிப்பாக இந்த நிர்வாகம் அதை சீர்தூக்கி நம்முடைய பங்காளிகளுக்கு நீங்கள் கொஞ்சம் செய்தீர்கள் என்றால், வீட்டிலே நடத்தக்கூடிய அனைத்து விசேஷங்களும் இந்த வைரவர் வளாகத்திலே நடக்கும். இந்த புதிய வளாகத்திலேயும் அது நடக்கும் என்று என்னுடைய ஆவாவை உங்களுடைய மனதுக்குள் எதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் சிறிய வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த நிர்வாகத்தை பாராட்ட வேண்டும். ஒன்று, இந்த நிர்வாகம் வந்தவுடனே 64 வைரவர் யாகம் நடத்தினீர்கள், மிகச்சிறப்பு. 76 ஊர் மக்களும் பாராட்டக்கூடிய அளவிலே அந்த யாகம் அமைகிறது. நான் சிறு வயதில் பார்த்தது, ஆனால் இப்படித்தான் இருக்கும் என்பதை இந்த முறை பக்கத்திலே இருந்து பார்த்தேன். மிக அழகு. அதே போல நம்முடைய வைரவர் பள்ளியறையிலே வெள்ளி ஊஞ்சல் கண்கொள்ளா காட்சியாக அமைத்து கொடுத்திருக்கிறது. அதே போல நம்முடைய பிரதோஷ சாமி புறப்பாட்டுக்காக வெள்ளியிலே நந்தி செய்து கொடுத்திருக்கிறீர்கள் இந்த நிர்வாகம். நான் நம்முடைய நகரத்தாருடைய சார்பாக உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நிர்வாகத்திற்கு நான் தெரிவித்திருக்கிறேன். எந்த ஒரு நிர்வாகமும் எடுக்காத ஒரு செயலை இந்த நிர்வாகம் எடுத்திருக்கிறீர்கள், அது பாராட்டு. என்னவென்றால் சொத்து பாதுகாப்பு. ஆனால் எல்லா நிர்வாகத்திலையும் இருக்கக்கூடிய சொத்துக்களை கண்டிப்பாக போன உடனே அதை பார்த்து நாம் சரி செய்ய வேண்டும். இந்த நிர்வாகம் சொத்தை பாதுகாப்பதிலே பெரும் முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். தலைவர் உட்பட்ட நிர்வாகிகள் சொத்து பாதுகாப்பு என்பது மிக கடினமாக இருக்கிறது. நான் மதுரையிலே அதுக்கு அடுத்து வர்றேன். அந்த சொத்தை பாதுகாப்பதிலே நீங்கள் ஒரு அளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த கமிட்டியை நீங்கள் அப்படியே கேரி அவுட் பண்ணி அடுத்த அதனுடைய நிர்வாகத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த வைரவருக்கு 195 ஏக்கர் இருக்குது என்பது நீங்கள் கூட்டத்தின் வாயிலாக சொல்லித்தான் எனக்கெல்லாம் தெரியும். நான் அடிக்கடி வைரவன் கோயில் வருபவன். ஆனால் நம்முடைய சொத்து எங்கு இருக்குது என்பது தெரியாது. இந்த நிர்வாகம் அதை ஓரளவுக்கு சேட்டலைட் மூலமாக தேவகோட்டை நகரத்தார் வீரப்பன் அவர்கள் கண்ணன்களுடைய பெரும் முயற்சியால் இந்த நிர்வாகம் அதை வெளியிலே காட்டியிருக்கின்றீர்கள். உங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். நான் ஏன் சொத்துக்கு என்று சொல்கிறேன் என்றால், 1980 மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு தெப்பக்குளத்திலே ஒரு இடம், 16 சென்ட் உள்ள இடம், எல்லாத்தையும் தெரியும். மதுரையில் உள்ள நகரத்தார் அனைவருக்கும் தெரியும். மிகுந்த கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. பேச்சுவார்த்தை இப்படியே பேச்சுவார்த்தை போய் முற்றுப்புள்ளியை எங்கேயும் வைக்க முடியவில்லை. இந்த நேரத்திலே எங்களுடைய புதிய அமைப்பு அக்டோபர் 24ஆம் தேதி என்று ஒரு முடிவெடுத்தோம். 23 அக்டோபரில் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை, நாம் கோர்ட்டுக்கு போவதை தவிர வேற வழி இல்லை. அப்பொழுது கூட செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு சொன்னாங்க, தலைவர் வேகமாக செல்கிறார், ஆனால் கோர்ட்டுக்கு போனால் ரொம்ப டிலே ஆகும் என்று சொன்னார். எப்படி டிலே ஆனாலும் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக கோர்ட்டு மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக உணர்ந்தவன்.
அதனால் நாம் வந்த உடனே முதலிலே நமக்கு என்ன சொத்து இருக்கிறது, எங்கு வில்லங்கம் இருக்கிறது என்று பார்த்து முதலிலே அதற்கு வேண்டிய 1980 உள்ள பேப்பர்களை எடுத்துக் கொடுப்பதற்கு என்னுடைய செக்ரட்டரி அவர்கள் மிகுந்த ஆதரவாக இருந்தார். இப்படிப்பட்ட செக்ரட்டரி எல்லாம் கிடைப்பது மிக அரிதுங்க. அதுபோல மதுரையிலே எனக்கு கிடைத்த செக்ரட்டரி 1980 இருந்து அவ்வளவு பேப்பர்களையும் எடுத்துக் கொடுத்தார். ஒரு அமைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்றால் செயலாளர் சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமைப்பு ஒரு நேர் கோட்டிலே செல்லும் என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக நான் உணர்ந்திருக்கின்றேன். கோர்ட்டிலே போடுவது யாரை கூப்பிடுவது என்று பார்த்து நம்முடைய காரைக்குடி VR சண்முகநாதன் சார் அட்வொகேட் போனோம். அவர்கிட்ட போகும்போது எப்பொழுதுமே நம்மளுடைய கருத்து நீதி அரசனுடைய நெஞ்சிலே பதிய வேண்டாம். அந்த அளவுக்கு அவருடைய வாதங்கள் அதிலே இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுடைய வீட்டிலே இரவு நாங்கள் போகும்போது 11 மணி 2 மணி வரை அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை எப்படி நாம் கொண்டு போவது, எப்படி செய்வது என்று பண்ணி ஒரு 5 வினாக்களை அவர்கள் கேட்டார். முதலிலே 45 ஆண்டுகளாக இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் B3 போலீஸ் ஸ்டேஷன் நம்முடைய இடத்திலே இருக்கிறது. அந்த கட்டடமானது பழுதடைந்து விழுகின்ற ஒரு தருவாயிலே அது அமைந்திருக்கின்றது. எந்நியார் போனாலும் அந்த கட்டடம் யார் மேலேயாவது விழுந்துவிடும். 3வது சொற்ப வாடகை, அந்த வாடகை கூட அரசாங்கம் கொடுக்கவில்லை. 4வது இதில் ஏதாவது அசௌகரியங்கள் நடந்தால் மதுரை நகரத்தார் சங்கத்தை பொறுப்பு ஏற்காது என்பதை 4 கோட்பாடாக நாங்கள் முடிவு செய்து அதை கோர்ட்டிலே உங்களுடைய அட்வொகேட் மரியாதைக்குரிய அண்ணன் VR சண்முகநாதன் அவர்கள் அப்ளை பண்ணாங்க. கோர்ட்டில் போட்டாச்சு. அது டேபிளுக்கு வர 3.5 மாத காலம் ஆகி வந்த உடனே துரிதமாக அதற்கு வேண்டிய அவர்கள் என்னென்ன பேப்பர்லாம் கேட்டார்களோ அதை அடுத்தடுத்து 15 நாளைக்கு எடுத்து கொடுத்து 3/1/25 என்று நம்மளுடைய நீதி அரசர் அவர்கள் நான் இந்த சொன்ன நாளையும் 16 பக்க தீர்ப்பாக நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு ஒரு பெட்டியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தினமலர் பேப்பரிலே பார்த்திருக்கலாம், ஹிந்துலே பார்த்திருக்கலாம். விரிவாக அதை ரொம்ப படித்து எழுதியிருக்கிறார்கள். அதாவது நீதியரசர் கேட்ட ஒரு கேள்வி என் நெஞ்சிலே இன்னும் முடிகிறது. நான் ஒரு 15 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக அந்த வாயிலாக போயிருக்கேன். எப்படி நடக்கிறது என்பது பார்ப்பதற்காகவும் நீதி அரசர்கள் எவ்வாறு அதை கோணத்திலே பார்க்கிறார்கள் என்பதற்காக நான் கண்டிப்பாக அந்த இடத்திலே இருக்கிறேன். அவர்கள் கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலே இப்படி கேட்க முடியுமா என்று நான் நினைத்தது வந்து இப்படி ஒரு நீதி அரசர்கள் எல்லாம் நெடுநாள் வாழ வேண்டும் என்று இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவ்வளவு பெரிய மதுரையிலே அரசாங்கத்திற்கு ஒரு 4 சென்ட் இல்லையான்னு கேட்டார். கேட்க முடியுமா? அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம கேட்க முடியுமா? கேட்டார். மதுரையிலே இவ்வளவு பெரிய மதுரையிலே உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் வைப்பதற்கு 4 சென்ட் இல்லையான்னு கேட்டார். அந்த கட்டடம் விழுந்து விடும் என்பதை நான் மைக்ரோ மூலியமாக நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுடைய இன்ஜினியரை வைத்து நான் எடுத்து கொடுத்தேன். 16 பக்கங்கள் இருக்கும். அந்த கட்டடத்தினுடைய சுவர் எப்படி இருக்கிறது, அந்த கட்டடம் எப்படி தாங்கும் என்பது. அதற்கு அந்த உள்ள PW இன்ஜினியர் சொல்லியிருந்தார், இந்த பில்டிங் இஸ் குட். ஒரே வார்த்தை அதை படித்து பார்த்து நீதியரசர் கொதித்து விட்டார். நான் அந்த வார்த்தையை இந்த சபையிலே சொல்லக்கூடாது. அந்த எந்த ஐஏஎஸ் இன்ஜினியர் அந்த லெட்டரை கொடுத்தாரோ அவர் என் முன்னாடி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆஜர் போட்டார். மதுரையினுடைய DIG அவர்கள் என்னுடைய முன்னாடி இந்த தேதியிலே இருக்க வேண்டும் என்று போட்டார். மதுரை கார்பரேஷன் கமிஷனர் அவர்கள் என் முன்னாடி இருக்க வேண்டும் என்று போட்டார். இது போட்டதுதான் இந்த விழா இந்த தீர்ப்புக்கு முதலிலே ஒரு கோணத்தை திருப்பி கொடுத்தது. அவர்கள் 3 பேரும் ஆஜராகி என்ன கேட்டார்கள்? பில்டிங் நீங்க சொல்லுவது போல ஏதாவது இருக்கிறது, எங்களுக்கு ஒரு 2 ஆண்டுகள் கொடுங்கள், நாங்கள் அதுக்கு வாடகை 15,000 ரூபாய் கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார். அப்பவே தீர்ப்பளித்தார். 18 மாதத்தில் காலி செய்ய வேண்டும், 20,000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு உடனே சொல்லி
உடனே கொடுத்து விட்டார். நேற்றைய தினம் மிகப்பெரிய ஃபங்க்ஷன், மதுரையில் 2 ஃபங்க்ஷன். அப்பொழுது நம்மளுடைய கமிஷனர் போலீஸ் வந்து நம்மளை பார்க்க வந்தாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி டச் பண்ணுறோம் சார், நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிவிட்டார்கள். அதனால் இது நமக்கு கிடைத்த வெற்றி. அதை போலத்தான் நீங்களும் பேச்சுவார்த்தை என்று சென்றால் முற்றுப்புள்ளி நிச்சயமாக வருவதற்கு காலதாமதமாகும். 3 ஆண்டுகளிலே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அடுத்தவர்கள் வரும்பொழுது எல்லாமே புதிதாக படிப்பதாக இருக்கும். நீங்களும் அதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று ஒரு தலைவருக்கு ஒரு சிறிய விண்ணப்பத்தை நான் உங்களிடம் வைக்கின்றேன். அதே போல வருகின்ற மதுரையிலே நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பார்த்துருக்கீர்கள். இனிமேல் நீங்கள் மதுரைக்கு வந்தால் வெளியே எங்கேயுமே தங்காதீங்க. மதுரையிலே வந்தால் மதுரை நகர விடுதிக்கு வாருங்கள். மதுரை நகர விடுதியிலே தங்குங்கள். நீங்கள் ஹோட்டலிலே உங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் இருக்கிறதோ அவ்வளவு வசதிகளும் இருக்கிறது. ஆனால் கட்டிய பிறகு அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு என்று தனியாக நீங்கள் ஆளுகளை போட வேண்டும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். எனக்கு கோயம்புத்தூரில் இருந்து அவர் பழனியப்பன் அவர்கள் எனக்கு கோயம்புத்தூரில் இருந்து மெயின்டைன் பண்ணுவதற்காகவே ஆரம்பித்தார்கள். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சிறப்பு. இன்று வந்து நீங்கள் அந்த ரூம்களை பார்த்தாலும் கண்ணாடிகள் இருக்கும். அதனால் எந்த நகரத்தார்களும் மதுரை வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நகர விடுதியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சிறிய வினாவையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதே போல மீனாட்சி அம்மன் கோயிலில் டெய்லி பார்த்தீங்கன்னா லட்சம் பேர் வர்றாங்க. மீனாட்சியை கும்பிடுவது என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். காலையிலே 4 மணிக்கு மீனாட்சியை நீங்கள் 1 மணி நேரம் பார்க்கலாம். நம்ம நகர விடுதியிலே தங்கிவிட்டு காலை 4 மணிக்கு போனீங்கன்னா 5:30 வரைக்கும் 5:30 தான் உங்களுக்கு வந்து தரப்படுவாங்க. 1 மணி நேரம் நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக மீனாட்சியை பார்க்கலாம். அதுமாரி பள்ளியறை பூஜை, நம்ம பள்ளியறை பூஜை நம்ம நடத்துகிறோம். காசியிலே எப்படி சம்பவ கோயிலுக்கோ அதே போல மதுரை நகரத்தார் சங்கம் பள்ளியறை பூஜை நடத்துகிறது. நம்ம பள்ளியறைக்கு 6:30 மணிக்கு போயிடுவோம். ஆனால் அந்த பள்ளியறை 8:30 மணிக்கு தான் நடக்கும். 10:45 மணிக்கு முடிக்கும். நீங்கள் ரூம்ல வந்து படுக்கலாம். இந்த 2 நேரமும் நீங்கள் மீனாட்சியை கண்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு சொல்லிட்டேன். அதே போல வருகின்ற ஏப்ரல் 1 14/4/2025 அன்று மதுரை நகரத்தார் சங்கத்திலே காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கிறது. இதுல வந்து அங்கே தங்கியிருக்கவங்களுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நெற்குப்பை PN வைரவன் அவர்களுடைய ஆசையை வருகின்ற சித்திரை 1 அன்று நாங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம். இதெல்லாம் அந்த விழாவுக்கு வர வேண்டும். நான் அனைவருக்கும் என் மதுரையிலே நடக்கின்ற விழா அனைத்துக்குமே நான் இங்கே உள்ள EC மெம்பராக இருக்கட்டும், பொதுக்குழு மெம்பராக இருக்கட்டும், அனைவருக்கும் நான் சவால் அனுப்புவேன். ஆனால் எந்த வைரவங்கள் பொங்காலியும் வருவதில்லை என்ற ஒரு சிறிய விழாவையும் இந்த இடத்திலே சொல்கின்றேன். இந்த 14ஆம் தேதி நடக்கக்கூடிய விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நான் இந்த ஆசையை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த விழாவிலே நான் எப்பொழுதுமே ஒரு பாட்டை பாடித்தான் நான் இந்த விழாவை எப்போதுமே என்னுடைய ஆரம்பிப்பேன். நான் ஒரு பாடலை எழுதி வந்தேன். இந்த விழாவிலே பாட வேண்டும் என்று அந்த ஒரு பாடலை எழுதி வந்தேன். அது ரொம்ப முக்கியமான பாடல். சிறப்பு விழா அழைப்பதிலே தயார் செய்த அந்த பெருமகனார் அந்த பாடலை அந்த சிறப்பு விழா அழைப்பதிலே பதிவு செய்திருக்கின்றார். அந்த பெருமகனாரை நான் முதலிலே நான் வணங்குகின்றேன். காசிக்கு எப்படி வைரவர் முக்கியம் என்கின்ற அந்த பாடல் மிக அருமையான பாடல். CTS அவர்கள் வைரவர் இது காசியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது சொர்ணலிங்கம் எங்களுடைய நிர்வாகம் சொர்ணலிங்கம் செய்தது. அந்த சொர்ணலிங்கத்தை 76 ஊருக்கும் நாங்கள் எடுத்து வந்தோம். அது வந்து நம்மளுடைய பங்காளி நாகப்பண்ணன் அவர்கள் தான் நம்மளுடைய காரிலே வைத்து எடுத்து வந்தார்கள். அப்பொழுது அந்த பாடல் ஒழிக்கும். காசிக்கு வந்து வைரவர் எவ்வளவு முக்கியம் என்று அந்த பாடல் ஒழிக்கப்பட்டது. எந்த ஊர்ல போய் இறங்கினாலும் அந்த பாடலை CTS அவர்கள் போட சொல்வார்கள். அதை நீங்கள் இந்த பதிவு செய்தது எனக்கு மிக திருப்தியாக இருந்தது. காசியிலே வைரவர் எவ்வளவு முக்கியம் என்பதை ரொம்ப தெள்ள தெளிவாக அந்த 2வது பாடலாக போட்டிருக்கிறீர்கள். அதுமாதிரி காசி போனவங்களுக்கும் தெரியும். காசி போயிட்டு திருப்பி வரும்பொழுது வைரவரிடம் சொல்லிவிட்டீர்களா என்று எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பாடல் சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த சபையிலே சொல்கிறேன், காசிக்கு வைரவர் முக்கியம். உங்களுடைய
உங்களுடைய மனதிலே இருக்கிக் கொள்ளுங்கள். காசிக்கு பைரவர் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி இந்த வாழ்த்துறைக்கு என்னை இந்த நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி அண்ணன். உருகாலை கண்ட சேலத்தில் வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குடிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகம் மூர்த்தி தெய்வ களஞ்சியம் பெருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரியேன் பொய்யில்லை என்ற உண்மை. நம் பங்காளிகளுக்கு இன்று ஒரு அருமையான நாள். இந்த விரிவுபடுத்தி கட்டிய இந்த மண்டபம் கட்டடம் வந்து நம்ம இப்ப இருக்க நிர்வாகம் ரொம்ப பிரமாதமா இத கட்டி இதுக்கு ஒரு அழைப்பு அனுப்பி இத ஓபன் செய்வதற்கு இதை திறந்து வைப்பதற்காக நமது ஏரியா திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை திறந்து வைப்பதற்கும் கார்த்திக் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் நமது ஏரியாவிலிருந்து வந்தவங்க அவங்களையும் அப்புறம் சூனாப்பான டத்தோ அவர்களையும் அதோட நம்ம இந்த சேலத்துல ரொம்ப நாள் அவங்க அப்பா எல்லாருமே அவங்க பெரியப்பா சித்தப்பா அவங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அவங்க ஐயா சின்னையா எல்லாருமே ஏற்காட்டுல பெரிய தொழில் அவங்களுக்கு சரவணனுக்கு ஏற்காட்டுல எஸ்டேட்டு அதுல அங்கதான் அவங்க இதான் வளர்ந்தது. அந்த சரவணன் இன்னைக்கு அவங்களும் இங்க வந்திருக்கிறது நமக்கு பெரிய சரவணனுக்கும் பெரிய பாராட்டு. அதே போல பைரவர் இந்த மணிமண்டப திறப்பு விழா சிறப்பாக திறப்பு விழா கண்டு அவங்க நம்ம கார்த்திக் சிதம்பரம் வந்து அவங்க வேலை இருக்குங்கிறதுக்காக அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிருக்கிறாங்க. நமது தலைவர் திட்டாணி என்ன அவர்களோட செயலாற்ற ரவி மற்றும் அவர்களோட பொருளாளர் பழனியப்பண்ண அப்புறம் துணைத் தலைவர் அண்ணாமலை இணைச் செயலாளர் சுவாமிநாதன் அவர்களே விரிவாக்கம் செய்யப்பட்ட பைரவர் மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற வந்துள்ள பாராளுமன்ற அதுதான் வேலையாக்கிட்டாங்க. இவங்க அதாவது இந்த விரிவாக்க கட்டடத்தை வந்து ரொம்ப நாளா பள்ளியப்பண்ண ரொம்ப முயற்சியா நாங்க செய்யறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வர நேரத்துல எல்லாம் சொல்லுவாங்க. பள்ளியப்பண்ணனுடைய முயற்சி ரொம்ப அதிகம். பள்ளியப்பண்ண வந்து இதை செய்யணுங்கிற போது அவங்க நம்ம இணை செயலாளர் இப்ப கோவை நாடக சங்கத்தினுடைய செயலாளராக இருக்காங்க. அவங்க சுவாமிநாதன் வந்து நானும் அதுல சேர்ந்து பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னு சொன்னதுனால அந்த டைனிங் ஹாலை ஃபுல்லா அவங்க பெரும்பாலும் செலவு பண்ணி அதை அருமையா கட்டியிருக்காங்க. இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். வேற மற்ற கட்டடத்துல இல்லாத வசதி இங்க என்னன்னா எல்லாமே கீழ்த்தரத்துல இருக்குது. இன்னைக்கு வர வேண்டியவங்க பூரா வயதானவங்க தான் இங்க வர்றாங்க. ஒரு வயதானவங்க தான் அதிகப்படியான நேரம் இங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற போது கீழேயே இருக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். அது மாதிரி அந்த கை கழுவுறது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பிரமாதமா கை கழுவுறதுக்கு ரெண்டு பக்கத்துல இருந்து வரலாம். அதனாலதான் இப்ப செக்ரட்டரி சொன்னாங்க 4 புக்கிங் ஆயிடுச்சுன்னு. அது இனிமேல் அதிகமாக தான் போகும். இந்த கட்டடம் தான் முதல்ல புக் ஆகும். பைரவர் வளாகம் அதுவும் பிரம்மாண்டமா ஏற்கனவே மீனாட்சி சுந்தரமும் அவங்க செக்ரட்டரி வந்திருக்காங்க, பைரவர் வந்திருக்காங்க, அவங்க துணைத் தலைவர் நம்ம அவங்க லட்சுமணன் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதுல அந்த நிர்வாகத்துல அவங்களும் பிரமாதமா யாரும் சோழ இல்லை. நம்ம பைரவம் கோயிலும் பார்த்துட்டீங்கன்னா எந்த இடத்துல போனாலும்
எல்லாருமே அந்த கட்டடத்துக்கு எவ்வளவு பாடுபட்டாங்கிறது அடிக்கடி வந்து போன நேரத்தாருக்கு தான் தெரியும். அவ்வளவு பிரமாதமா அதை கட்டுறாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகம் அது தலைமையில கும்பாபிஷேகம் மிக சிறப்பா இருந்துச்சு. எல்லா கூட்டம் அன்னைக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கெல்லாம் முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். நல்லா எல்லாம் நிறைய அருமையா அவங்க வேலைகளை எல்லாம் பார்த்தாலே அற்புதமா இருந்துச்சு. நல்ல அருமையா செஞ்சாங்க. யாருமே சோழ இல்லை. அதுக்கு முன்னாடி கர்ப்பேன் பள்ளியப்பட்டனுடைய அப்பச்சி, மீனாட்சி சுந்தரத்தினுடைய அப்பச்சி, அவங்கெல்லாம் இத ஒரு நமக்கு வழிகாட்டியா இருந்து அருமையா பண்ணி கொடுத்ததுனால அதனுடைய தொடர்ச்சியா பள்ளியப்பட்டனும் தலைவராக இருந்தாங்க, அவருடைய தம்பி மீனாட்சி சுந்தரமும் தலைவராக இருந்தாங்க. எல்லாருமே மிக சிறப்பா செஞ்சதனுடைய விளைவு. அதே மாதிரி எல்லாரும் மணல்குடியும் எந்த நிர்வாகமும் விடலை. எல்லா நிர்வாகமுமே இதை தொடர்ச்சியா பார்த்தாங்க. பார்த்ததுனாலதான் இன்னைக்கு பார்க்க முடியுது, இல்லைன்னா பார்க்க முடியாது. திடீர்னு திட்டாணியுடைய தலைமையில் இருக்க குழு இன்னைக்கு எடுக்க முடியாது. ஏற்கனவே நடந்துச்சு. நடந்ததுனால அதனுடைய தொடர்ச்சியா அவங்க இப்ப செந்தில் மற்ற 5 குழு, அந்த 5 குழு போட்டு கணக்கால் போடணும்னு மணல் குடிக்க சொல்லியிருக்காங்க. நான் அன்னைக்கு மீட்டிங்ல பேசியிருக்கோம். அதனால செந்தில், நம்ம கல்லல் ஐயப்பன் எல்லாருமே இருக்காங்க, செல்லப்பன் எல்லாருமே இருக்காங்க. அதனால அந்த அந்த மணல்குடி இடம் வந்து நமக்கு 200 ஏக்கருக்கு மேல இருக்கிறது. ஏற்கனவே நாகப்பண்ணன் தலைமையில நிறைய அதை பார்த்தாங்க. நம்ம தலைவர் மதுரை வைரவன் வந்து அதை விளக்கமா சொன்னாங்க. அவங்களும் மதுரையில ஏற்பட்ட நல்ல காரியங்கள் நிறைய நேரத்து கூட ராத்திரி 11 மணி வரைக்கும் இருந்து நாரதார் சங்கத்தினுடைய செயல் அந்த அதைத்தான் நாரதாருடைய செயலாற்றி தான் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். அதே மாதிரி இந்த இவங்க வந்து நம்ம பஞ்ச எண்ணெய் வந்து என்ன சொல்லணும், ஏற்கனவே பஞ்ச எண்ணெய் வந்து இந்த பசுமடத்தை அவங்க சொந்த செலவுல அவங்க பிரமாதமா நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வயது முதுமையின் காரணமா அதை பார்க்க முடியல அவங்களால. அதனால நம்ம நிர்வாகத்தை கொடுத்தாங்க. நம்ம தலைவர் இப்ப இருக்க நிர்வாகம் பிரமாதமா அதை வந்து எடுத்து செஞ்சு அதுல இருந்து பால் வர்றத நம்ம சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. நம்ம விலைக்கு வாங்கல, விலைக்கு வாங்கல, அது மாதிரி கொடுக்குறாங்க. அதுல இருந்து விபூதி வந்து தயார் பண்ணி பெரும்பகுதி பண்ணாங்க. நெத்தியில அணிகிறது நம்ம வைரவ இருந்து வர விபூதி தான். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒவ்வொன்றையும் சிறந்து எடுத்து நல்ல அருமையா ரவி பள்ளியப்பண்ணன், அவங்க சாமிநாதன், அண்ணாமலை வந்து ஆட்சியை சொல்லணும். அவங்க வந்து இங்கே கோயில்ல வந்து எந்த இடமும் சுத்தமா இருக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அது மாதிரி அடுப்படி உக்ரானம் இதெல்லாம் அவங்க வந்து மிக சிறப்பா ஆட்சியே இருந்து அண்ணன் வீட்டுக்கு போகணும்னாலும் கேட்கறது இல்லை, இங்கே இருந்து அதெல்லாம் நல்ல அருமையா சேவை செய்தாங்க. அதனால அதே மாதிரி ரிஷபவாகனம், நமக்கு ரிஷபவாகனம் வெள்ளியில அண்ணாமலையும் ஏவிகே காசியனும் மிக சிறப்பா வெள்ளியில செஞ்சு கொடுத்தாரு. அதை இந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளி ஊஞ்சல் இதெல்லாம் வந்து இந்த நிர்வாகத்தினுடைய ஒரு இது. எல்லாத்தையுமே வைரவர் வளாகம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை வந்து சீர சிறப்புமா மெயின்டைன் பண்ணாதான் தொடர்ந்து வாடகை வர்றதுக்கு இந்த குழு வந்து இந்த நிர்வாகம் ரொம்ப பிரமாதமா பராமரிக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ந்து புக்கிங் ஆகுது. எந்த ஒரு சின்ன வேலைனாலும் உடனே பார்த்து அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அது மாதிரி நல்லா இந்த நிர்வாகம் வந்து ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வந்ததுடைய தொடர்ச்சியா மிக சிறப்பா எல்லாருமே யாரும் சோழ இல்லை, எல்லாரும் நல்லா அண்ணாமலை இந்த வயதுலையும் மதுரையிலிருந்து ஓடியாடுறாங்க. அதுக்குன்னே அது ஒரு பழைய காரை வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. மகன் வந்து அப்பா இதெல்லாம் வேண்டாம், நல்ல காரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் இனோவா கார் வாங்கி கொடுத்து அது தொடர்ந்து வர்றாங்க. தொடர்ந்து ஆட்சி வந்து இருந்து நிறைய பார்க்குறாங்க. திட்டாணிகளும் பார்த்தா எப்போ ஃபோன் பண்ணாலும் வைரவண்டியில தான் இருக்கிறாங்க. அதாவது
ரவி வந்து சில உடல்நல குறைவுனால பெரும்பகுதி இங்கே ஒரு கொஞ்சம் குறைவு தான் இவங்களை விட. இருந்தாலும் போன்லேயே கேட்டு பார்த்துட்டு வர்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா தொடர்ந்து வந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து இருந்து பார்க்குறாங்க. அப்போ உடல் சரியாயிடுச்சுன்னு இருக்கும். அவங்களும் நல்லா, அதாவது முதுகு அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் வலி இருக்கும். அதனால தான் வர முடியல. சாமிதான அங்கேயும் பொறுப்பெடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம கோயில் தான் முதல்ல பொறுப்பு. அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர்ல அவங்க துணை ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்காங்க. நல்லா அவங்க எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கறதுனால அவங்க சொல்லாம யாருமே அங்கே ஓட்டு கிடையாது. ஆனா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய சேவைக்காக கிடைச்ச பரிசு தான் இது. அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற தஞ்சாவூர் தாலுகா நாராயணன், அவங்க நம்ம செல்வம் இருக்காங்க. அதே மாதிரி காசி இருக்காங்க, செந்தில் இருக்காங்க, அண்ணன் நடராஜன் இருக்காங்க, நாகப்பண்ணன், நம்ம நடராஜனே கனகு, அதாவது தென்காசியிலிருந்து கனகு வந்திருக்காங்க. அதனால எல்லாரும் அவங்க நம்ம விஸ்வநாதன், தேவோட்டையிலிருந்து வீரப்பன், தேவோட்டையிலிருந்து வந்திருக்க அனைத்து அண்ணாளுமே முன்னாள் பொருளாளர் அண்ணா இதுல அது வந்து நம்ம அவர் பொருளாளர் அண்ணாளுமே. எங்க சித்தப்பா வந்து ஏற்கனவே இங்க நம்ம வைரம் கோயிலுடைய பொருளாளராக இருந்தாங்க. அவங்களும் வந்திருக்காங்க. எங்க தகப்பனார் 96 வயது ஏற்கனவே இங்க நம்ம வந்திருக்காங்க. எங்க தகப்பனாரும் தாயாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வயது 96. அவங்க இந்த வைரம் கோயில் வளர்ச்சிக்கு கருப்பேரோட அவங்க நம்ம மீனாட்சி சுந்தரம், அவங்க பழனியப்பண்ண, அவங்களுடைய தகப்பனார் எல்லாம் இருந்த காலத்துல அவங்க சித்தப்பா அவங்க தான் ரொம்ப கல்லில் இருந்து அவங்க ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. இங்க எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. வேட்டி கட்டி துண்டு தான் மேலே போட்டுப்பாங்க. அவங்க சின்னையா, சரவணனுடைய சின்னையா வந்து அவங்கெல்லாம் நிறைய நம்ம வைரவ கோயிலுக்கு ஆதி காலத்துல இருந்து வேலை பார்த்தவங்க. அப்ப எங்க தாப்பனார் வந்து அந்த காட்டேஜ் அப்படிதான் கட்டினாங்க. அந்த காட்டேஜ் அங்க இருக்க காட்டேஜ், அந்த 5 காட்டேஜ் எங்க தாப்பனார் தான் இருந்து அவங்க அந்த ஹைவேஸ்ல இருந்து ரிட்டையர்டு. அதனால அந்த வந்த புதுசுல அந்த கட்டடம் கட்டுறது, அது மேல முன்னாள் நிர்வாகம் நம்ம இது பள்ளியப்பட்ட தலைமையில் இருந்த நிர்வாகம் மேல ஏசி ரூம் கட்டி பிரமாதமா ஏசி ரூம் மேல அதெல்லாம். அதுக்கப்புறம் தான் வைரவ வளாகம் வந்தது. அந்த ஏசி ரூம் எல்லாம் இன்னைக்கு நல்ல வாடகை வந்துட்டு இருக்குது. வருமானம் வந்து நம்ம வைரவம் கோயிலுக்கு குறையில்லை. எல்லா இப்ப இந்த மண்டபம் வருமானம், அது மாதிரி எதிரில் இருக்க மண்டபம் எல்லாமே நல்ல வருமானம் வருது. அதே மாதிரி நம்ம நாடகம், அதாவது வைரவன் சொன்ன மாதிரி நாடகம் சேலத்துல நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது 40 நகரத்தாருக்கு தலா 1000 ரூபாய் மணி மாதம் கொடுக்குறோம். 5 கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறோம். 5 கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறோம். அதே போல நம்ம நகரத்தார், சேலம் நகரத்தார், அங்க இருக்கிறவங்க சேலம் நகரத்தார் யாரா இருந்தாலும் ஃப்ரீயா கொடுக்குறோம். வாடகை இல்லை. மண்டபம் கிட்டத்தட்ட 27,000 சதுரடி மண்டபம். அந்த மண்டபம் இன்னைக்கு மேல இருக்கவங்கலாம் கட்டி ரொம்ப பிரமாதமா நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சேலத்துல இருந்து எங்களுக்கு அந்த நீத்தார் நதி எல்லா இடத்துலையும் மதுரையில் வச்சிருக்கீங்க. நீத்தார் நதி, அதாவது சிவமடம், அதை வந்து கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 5000 சதுரடி இடம் வாங்கிட்டோம். இனிமேல் கட்ட போறோம். இப்ப எங்க பேரிடம் தான். நான் ஏற்கனவே ஒரு முறை தலைவராக இருந்தேன். பொன்விழா கண்டோம். அடுத்தது இப்ப 9 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு இடையில இப்ப நான் திருப்பி தலைவராக வந்திருக்கேன். தலைவராக வந்து இந்த இடம் வாங்கிட்டோம், இடம் கட்ட போறோம். அதே மாதிரி வைர விழாவும் தலைமையில தான் வருது. அந்த நேரத்துல எல்லா ஊருக்கும் சொல்றோம், நம்ம பங்காளிகளுக்கும் சொல்றோம், எல்லாரும் அவசியம் நீங்களும் வந்து கலந்துக்கணும். எனக்கு அங்கே எங்களுடைய செக்ரட்டரி
செக்ரட்டரி விஸ்வநாதன் உங்களுக்கு தெரியும், ஹாப்பி டூர்னு வச்சிருக்காரு. அவர் ரொம்ப உதவியா இருப்பாரு. மற்ற எல்லாருமே துணைத் தலைவர்கள், அதே மாதிரி ஜாயிண்ட் செக்ரட்டரி KM சுப்புன்னு இருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுனால செய்ய முடியுது. இப்பதான் எல்லாரும் எங்க பார்த்தாலும் கேட்டாங்க, நல்ல பொங்கலுக்கு காய்கறி கொடுத்தீங்களே, காய்கறி கொடுத்து 32 ஐட்டம் போட்டு வீட்டில் தான் டோர் டெலிவரி எங்கேயும் வச்சு கொடுக்கல. 12.5 கிலோ ஒரு பை, 12.5 கிலோ ஒரு பை. அதனால அதை பூரா டோர் டெலிவரி கிட்டத்தட்ட 15 வேன் போடுச்சு. ஒரே நாள்ல எல்லா வீட்டுக்கும் டெலிவரி. 450 வீட்டுக்கு கொடுத்தோம். அரிசியிலிருந்து பருப்பு வரைக்கும். இது வந்து தாய் வீட்டு செய்ததான் நம்ம பொங்கல் பானை கொடுக்குற வழக்கம். அந்த பொங்கல் பானையை சேலம் நாயக்கர் சங்கத்திலிருந்து கொடுத்தோம். அதனால இதை ஒரு நாலு தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால எல்லோரும் இந்த விழாவுக்கு வந்த அவ்வளவு பேரையும் வருக வருக என அன்போடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அப்படி சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும் எனக்கும் தெரியல. இப்போ வந்து அது பள்ளத்தூர் அண்ணாமலைன்றனும் அவங்க மித்ரா ரைட்லேருந்து KR பாலி ஹவுஸ் வினோத் அவங்க 2 பேரும் இப்போ அண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க நிர்வாகத்தில். அதுக்கு அவர்கள் மீட்டு தர பைரவருடைய ஆசையோடு அதை மீட்டு தருமாறு அவர்களையும் இந்த கூட்டத்தில் சபையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கூட்டி போயிட்டாங்க, மதுரை தெப்பகுளத்தில் கூட்டி போயிட்டாங்க. அதோட கோர்ட்டில் வந்த விஷயம் ரொம்ப லேட்டஸ்டா உள்ளது பூரான்னு சொன்னாங்க. இந்த தகவல்லாம் வந்து இது மாதிரி இடத்துல சொன்னதான் எல்லாமே சென்றடையும். நீங்க போய் 4 பேருக்கு சொல்லுவீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் சேலம் நகரத்தார் சங்க தலைவர் மோகன், எங்க அண்ணன் பையன், அவங்க வந்து சேலத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. நகரத்தாருக்கு வந்து பெரிய கல்யாண மண்டபம் அது கட்டினது வந்து நகரத்தார் நிதியிலிருந்து கட்டினது தான். ஆயினால அவங்க செய்யற விசேஷம் எல்லாமே எதுவும் கட்டணம் வாங்காம கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து தத்தோ காசின்னு அவங்களும் மலேசியாவுக்கு கூட்டிவிட்டாங்க. ஆயினால இந்த கூட்டத்துக்கு வைரம்பட்டிக்கு வந்தோட இல்லை, இது ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வந்த மாதிரி மலேசியா எல்லாமே, மலேசியா, சேலம், மதுரை எல்லாரும் போயிட்டு வந்த ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி. எனக்காக உழைத்த பெருமக்களை நான் நன்றி மறந்தவனாகவே ஆகவே நான் அவசியம் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை பைரவன் கோவிலைச் சேர்ந்த 193 ஏக்கர் நம் சங்கத்தில் செய்கின்றனர். இது போக ஒரு 93 ஏக்கர் தேவஸ்தானத்தை சேர்ந்து அது HRS கோவிலுக்கு
இப்பொழுது ஒரு வாரமாக அந்த நிலங்கள் முழுவதையும் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு வாடகை பெறுவதாக தமிழ்நாடு அரசாங்க பேப்பர் ப்ராடக்ட்ஸ் பிஎம்பிஎல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு முந்திராவையைச் சேர்ந்த பாலிமாஸ் அப்படிங்கிற எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற திரு வினோத் அவர்களும் பெரிய பண்ணை வைத்திருக்கின்ற பெரிய சிறந்தாவும் அண்ணாமலை சேர்த்து நாங்கள் உள்ளதுக்குள்ளபடி எடுத்து உங்களுக்கு வாடகை அப்படிங்கும்போது எல்லாமே நான் கைப்பற்றி இருந்தது ஆகிவிட்டது என்றுதான் முடிவு கொள்ள முடியும். அந்த அளவில் அது இந்த நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தியாக நம்ம வயிறு நோய் அனைவருக்கும் தெரிவிக்கப்படும் என்பதை இந்த வாயிலாக நன்றி. பெருமை இங்கே நிறைய நடவடிக்கை செஞ்சுருக்காங்க. மண்டபம் கட்டுறதுக்கு அது எளிதான காரியம் இல்லை. திருச்சி ஒரு மண்டபம் கட்டுறது தாண்டி வைக்கணும். அது மிகப்பெரிய வேலை. இந்த பணியில் ஈடுபட்ட அத்தனை பேரை பாராட்டுகிறேன். இந்த விழாப்பு தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். மேலும் மேலும் இந்த நம்முடைய வேளாண் கோயில் வந்து நிறைய நலப்பணிகள் செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை தெரிவித்துள்ளேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சுப்பிரமணியன் அவர்களே. அடுத்ததாக எங்களுடன் இந்த விரிவாக்கத்திற்கு வந்திருந்த அத்தனை நமது பங்காளிகளும் மற்றும் நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த விரிவாக்கத்திற்கு உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். அதோடு எங்களுக்கு 2012-2015 வேளாண் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் இந்த தரத்தில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு நகரம் தாலுகா சங்க தலைவர் நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறது எனக்கு மிக்க நன்றி. குடும்பத்துடன் நன்றி. அடுத்து மதிய விருந்து ரெடியாக இருக்கிறது. எல்லாரும் மதிய விருந்து ஆட்சி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
Thank you.